ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சி மூலமாய் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த காலை வேளையில் ஒரு நோயினால் பீடிக்கப்பட்டவர்களாய், ஒரு ஆரோக்கியத்தை இழந்தவர்களா, எவ்வளோ மருத்துவம் பார்த்தோம், குணமாக்க முடியாத நோயினால் ஒருவேளை பாதிக்கப்பட்டு போய் கண்ணீரோடு இருக்கலாம். அப்படிப்பட்ட உங்களை பார்த்து இயேசப்பா சொல்கிற வார்த்தை, நான் உன்னை குணமாக்குவேன். ஆமேன். நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி இயேசப்பா இன்றைக்கு உங்களோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். உங்கள் விண்ணப்பத்தை இயேசப்பா கேட்கிறார், உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். ஆகையால் உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லி இந்த வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். ஆமேன். நான் உன்னை குணமாக்குவேன். உன்னை குணமாக்குகிற கர்த்தர் நான் அல்லவா என்று சொல்லி இந்த வேளையில் உங்களை இந்த வார்த்தையின் வழியாய் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தை இயேசப்பா உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிற வார்த்தை. வேதத்துள்ள வார்த்தைகள் ஒரு நாள் அது வீணா தரையிலே போகவே போவதில்லை. அது எதற்காக சொல்லப்படுகிறது, அந்த காரியம் வாய்க்கும்படி அது செய்து முடிக்கப்படும். இந்த வேளையிலும் அவர் யாரை பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது, யாரை குணமாக்குவாரா? இது எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, நீர் பிழைக்க மாட்டீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி. அப்போ அந்த எசேக்கியா ராஜா உடனே அந்த தீர்க்கதரிசி காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கல. அவர் செய்த ஒரே காரியம், அவர் சுவர்புறமாய் திரும்பி நின்று கொண்டு என்ன சென்றார் பாருங்க, எனக்கு கர்த்தாவே நீர் இறங்கு என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருமில்லும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மனுஷர்களிடத்துல இந்த காரியத்தை சொன்ன இந்த மனுஷர்கிட்ட போய் அவர் அழல, கர்த்தரை நோக்கி அழுகிறார். சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அழுகிறார். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமவுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அப்போ இன்றைக்கு அப்படி அவர் ஜெபித்த உடனே கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியின் முற்றத்தை தாண்டல, உடனே சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன், நீ உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அவர் 40 நாள் 50 நாள் உபவாசம் பண்ணி அவர் உட்கார்ந்த அழல, அவர் ஒரு செகண்ட்ல அந்த அழுகை சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வியாகுலத்தோடு அந்த அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு உங்க சூழ்நிலை நிமித்தமாய் ஒரு வியாகுலத்தோடு உள்ளத்திலிருந்து வருகிற அந்த பெருமூச்சின் சத்தத்தை அவர் உடனே கேட்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த பெருமூச்சையும் அந்த வியாகுலத்தையும் அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு உடனடியாக பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யாருக்கு அதை செய்வாராம், அந்த யாருடைய விண்ணப்பத்தை கேட்பாரா, யாருடைய கண்ணீரை காண்பாரா, யாரை குணமாக்குவாரா? அவருடைய பார்வைக்கு உண்மையும் மன உத்தமவுமாய் நடக்கிறவர்களையும் நலமானதை செய்கிறவர்களையும். ஆமேன். ஒருவேளை இந்த குணங்கள் உங்களிடத்தில் காணப்படாமல் இருந்தா இன்றைக்கு நீங்க இதை கேளுங்க, ஏசப்பா, நான் அந்த எசேக்கியா ராஜாவை போல நான் உமது பார்வைக்கு உண்மையும் மன உத்தமவுமாய் உமது பார்வைக்கு நலமானதை செய்ய இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் கண்ணீரை கண்டு என்னை குணமாக்கும் என்று சொல்லி நீங்க கேட்பீங்கன்னா, ஏசப்பா உங்க கண்ணீரை கண்டு எசேக்கியா ராஜாவை குணமாக்கின கர்த்தர் உங்கள் கண்ணீரையும் உங்கள் வியாகுலத்தையும் கண்டு உங்களையும் அவர் குணமாக்குவார். நீங்க பிழைத்திருந்து அவருடைய நாம மகிமைக்காக வாழும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். ஆமேன். இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை இந்த வேளையில நீங்க அறிக்கையிட்டு, அப்பா நீர் இன்னைக்கு என்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. ஒருவேளை இன்னைக்கு உங்க பிள்ளைகள், உங்க குடும்பத்துல உங்களுக்கு அருமையானவர்கள், தாய் தகப்பன் யாராவது இன்னைக்கு ஒருவேளை மரணத்திற்கு ஏதுவான நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கலாம், மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். கர்த்தரால முடியும். ஆமேன். ஏசப்பா சொன்னா அதை கர்த்தர் கட்டாயம் நிறைவேற்றுவார். மரணத்திற்கு ஏதுவான வியாதியிலிருந்து வியாதி படுக்கையை அவர் முற்றிலும் மாற்ற அவரால் கூடும், அவருடைய வல்லமையினால் கூடும். ஏனென்றால் அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை அவர் உடைய தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலும் நீங்க
கர்த்தருடைய சமூகத்தில் ஒருவேளை இப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கனாலும் உங்கள் விண்ணப்பத்தை கட்டாயம் கேட்பார். நீங்க நினைத்தருளுன்னு நீங்க கேட்கும்போது உங்களுடைய எல்லா நல்ல காரியங்களையும் நினைத்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல குணத்தை கட்டளையிடுவார், சுகத்தை கட்டளையிடுவார். ஆகவே கண்ணீரோடு ஜெபிப்போமா. 1 அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று பார்க்கிறோம். குணமாக்குவார் யாரை, எப்படி? அவருடைய தழும்புகளினால் நீங்க குணமாவீங்க. அவருடைய காயங்கள் தான் அருமருந்து, அவர் தான் நமக்கு அருமருந்தா இருக்கிறார். ஆகவே கண்களை மூடி கண்ணீரோடு ஜெபிக்கலாமா. ஐசப்பா நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலையிலும்பா. இயேசுவே, சேக்கியா ராஜாவுக்கு அந்த சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கும் எங்களுக்காக நேர் கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையில் உள்ளவா அப்பா அந்த அற்புத சுகமும் குணமும் அப்பா இந்த வேலையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் நோயின் படுக்கை எனக்கு என்னைக்கு மாறுமோ என்று வியாகுலத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நோயின் படுக்கை நீர் முற்றிலும் மாற்றிப்போட நீர் வல்லவர். உம்முடைய தழும்புகளினால் அப்பா நீர் குணமாக்க வல்லவர். காயப்பட்ட உம்முடைய தழும்பு அப்பா நோயின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த நாளில் அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய தழும்புகளினால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தையும் குணத்தையும் நீர் கட்டளையிடுங்க. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கண்ணீரை கண்டு நீர் சுகத்தை கொடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் சாட்சியாய் நிறுத்தும். சகல சத்துருவின் கிரியைகள் நோயின் படுக்கையில கொண்டு வந்து பிள்ளைகளை அப்படியே அமிழ்த்து போடுகிற எல்லா சத்துருவின் சதிநாச கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் குணமாக்கும். முற்றிலும் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.